ஹாய் ஹலோ இன்றைக்கி எங்கள் வீட்டு வரலட்சுமி அம்மன் பூஜை தாங்க பார்க்க போகிறோம். இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை ஆடி 2வது வெள்ளிக்கிழமையே வச்சிட்டோங்க. வரலட்சுமி அம்மன் பூஜை கூடவே விநாயகர் பூஜை, இது ஆடி மாதங்கிறதால குலதெய்வ பூஜையும் ஓம் சக்தி பூஜையும், அன்னைக்கு பஞ்சமிங்கிறதால வராகி அம்மன் பூஜையும் சேர்த்தே வச்சிட்டோங்க. வியாழக்கிழமை சாயந்தரம் வீட்டு வாசல்லேருந்து அம்மனையில் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரதுக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து பூஜையெல்லாம் பண்ணியாச்சுங்க. லக்ஷ்மி வாராய் என் இல்லமே பாட்டெல்லாம் பாடி நல்லபடியாக பூஜையெல்லாம் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம்தான் வேலையே. வியாழக்கிழமை சாயந்தரம் 3 கலசமும் ரெடி பண்ணி அம்மனுக்கு நெய்வேத்தியமாக ஒயிட் கேசரியும் செஞ்சுருந்தோங்க. நாம் ஒரு நல்ல விஷயம் செய்கிறதுக்கு குடும்பத்தில் இருக்கவங்க, ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸோட ஹெல்ப்ஸ் எல்லாம் ரொம்பவே தேவைப்படுங்க. அன்னைக்கு அப்படி தான் ஒரு பக்கம் பூ கட்டுறது, மாலை கட்டுறது, வேப்பலை மாலை கட்டுறதுன்னு வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சுங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் வரலட்சுமி அம்மனுக்கு டெக்கரேஷன்ஸு, சாரீ கட்டுறது, ஜுவல்ஸ் எல்லாம் வேர் பண்ணுறதுன்னு இன்னொரு பக்கம் கிடுகிடுன்னு வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சுங்க. எல்லா வேலையும் நைட்டுக்குள்ளேயே பண்ணி முடிச்சாச்சுங்க. தென் ஃப்ரைடே 7:30க்குள்ளே வரலட்சுமி அம்மன் பூஜை, குலதெய்வ பூஜையெல்லாம் பண்ணலான்ட்டு மார்னிங்கே ரெடி ஆகி சாமி கும்பிட்டு முடிச்சிடலான்ட்டு மார்னிங்கே எழுந்திரிச்சு வாசலில் பச்சரிசி கோலமெல்லாம் போட்டுட்டு பூ மாலையெல்லாம் போட்டு வச்சுருந்தோங்க. சாமிக்கு அன்னைக்கு மார்னிங் நெய்வேத்தியத்துக்கு பால், இட்லி, பொங்கல், சுண்டல், லெமன் சாதம், தயிர் சாதம் எல்லாம் வச்சுருந்தோங்க. அப்புறம் பச்சரிசி மாவுலையும் விளக்கேற்றிருந்தோங்க. விநாயகருக்கு 108 போற்றி படித்து பூ அர்ச்சனை என் மாமனாரும், வரலட்சுமி அம்மனுக்கு 108 போற்றி படித்து பூ அர்ச்சனை என் மாமியாரும் பண்ணி பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் கன்னி பூஜை செய்கிறதுக்கு நம்ம லட்டு குட்டீஸில் பாப்பாவை ஃபஸ்ட்டு கன்னி பூஜை செய்கிறதுக்கு உட்கார வச்சோங்க. தண்ணி பால் எல்லாம் வச்சு பாதம் கழுவி மஞ்சள் குங்குமம்லாம் பூசி அச்சதை போட்டு பாப்பாவுக்கு ரெட் கலரில் ட்ரெஸ் எடுத்திருந்தோங்க. அது வச்சு தேங்காய் பழம்லாம் வச்சு பாப்பாவுக்கு தட்டு கொடுத்துருந்தோங்க. பாப்பாவுக்கு பண்ணுறது பார்த்துட்டு தம்பியும் அவனுக்கு பண்ணணும்னு அடம்பிடிச்சதுனால தம்பிக்கும் பாத பூஜை பண்ணிட்டோங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்திருந்த சின்ன குழந்தைங்களுக்கும் பாத பூஜை பண்ணி கன்னி பூஜையை சிறப்பாக முடிச்சாச்சுங்க. அப்புறம் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு ஒரு பவுலில் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸும் பெரியவங்களுக்கு ப்ளவுஸ் பிட்டும், தேங்காய் பழம், வெத்தலைப்பாக்கு, கண்ணாடி, சீப்பு, மை, மெஹந்தி, பொட்டு, வளையல், மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறெல்லாம் எடுத்து வச்சுருந்தோங்க. கூடவே சாத்துக்கொடியும் வச்சுருந்தோம். அடுத்து 11 மணிக்கு ஓம் சக்தி பூஜை பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோங்க. ஓம் சக்தி அம்மனுக்கு அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு 12 மணிக்கு பூஜையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. விநாயகருக்கு பூ அர்ச்சனை, குங்கும அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஓம் சக்தி அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணி 108 போற்றி படித்து பாட்டெல்லாம் பாடி ஓம் சக்தி பூஜை சிறப்பாக முடிஞ்சதுங்க. என்னாவில் குடியிருப்பாய் பராசக்தியே, என்னாவில் குடியிருப்பாய் பராசக்தியே, தாயே உன் கோவில் வந்திடுவோம் ஓம் சக்தியே, கோவில் வந்திடுவோம் ஓம் சக்தியே. அடுத்து எல்லோரும் லஞ்ச் சாப்பிட கிளம்பிட்டோங்க. லஞ்சுக்கு பொங்கல், சுண்டல், லெமன் சாதம், தயிர் சாதம், பலகாரத்துக்கு அதிரசம், முறுக்கு, பச்சை மாவு, கச்சையும், தென் வடை பாயசத்தோட சாப்பாடு. தென் ஈவினிங் 6 o'clock வராகி அம்மன் பூஜை பண்ணணும் இல்லைங்களா, அதனால் க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வராகி அம்மன் பூஜைக்கான தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணிட்டோங்க. நம்ம வராகி அம்மனுக்கு பால், தயிர், குங்குமம், சந்தனம், பன்னீர் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணி தீபாரணை காட்டி பூஜையை நல்லபடியாக பண்ணோங்க. சாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு பானக்கம் ரெடி பண்ணி வச்சுருந்தோங்க. தென் செவ்வாழை, சக்கரவள்ளி, மாதுளை பழம் எல்லாம் சாமிக்கு படைச்சிருந்தோங்க. இந்த மாதிரி ஆடி 2வது வெள்ளிக்கிழமை எங்களுக்கு பக்தியும் பூஜையுமாவே வீட்டில் நல்லபடியாக முடிச்சுதுங்க. ரொம்ப மனசு நிறைவாக எல்லோரோட பிளெஸ்ஸிங்ஸும் வாங்கியிருந்தோம். அது போக எல்லோரும் அலங்காரம், பூஜை, சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு எல்லோரும் வாழ்த்திட்டு போனாங்கங்க. இப்படியே எங்களுக்கு நல்லபடியாக வரலட்சுமி அம்மன் பூஜை இந்த வருஷம் சிறப்பாக முடிஞ்சுதுங்க. தேங்க்யூ.